ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் கீரை என்னென்ன போட்டிருக்கோம் அதை இன்றைக்கி அறுவடை பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கீரை பார்த்திங்கன்னா பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பசலைக்கீரை. நாங்கள் இதை கடையில் வாங்கியிருந்தோம். இந்த தண்டை ஒரு 3 நாள் நாங்கள் தண்ணியிலே போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இது வேர் விட்டுட்டதுக்கப்புறமா இதை நாங்கள் நட்டு வச்சோம். இது நல்லா தொழுத்து வந்திருக்கு. இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அறுவடை பண்ணுறோம். ஒரு 1 மந்த்துக்குள்ளே இது நல்லா வளர்ந்துடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளும்போது இது நல்லா துளிர் விடும். ஸோ இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அறுவடை. இது எல்லாத்தையும் எடுத்துட்டேன். பாருங்கள், 1 2 3 மொத்தம் 3 செடி நாங்கள் வச்சுருக்கோம். இதில் எல்லாமே எடுத்தாச்சு. அப்புறம் நாங்கள் கொடி பசலையும் வச்சுருக்கோம். இது கொடி பசலை. இதுவும் வச்சு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். இதுலேயும் நாங்கள் பல வாட்டி கீரை எடுத்தாச்சு. இதுக்கு பக்கத்தில் நாங்கள் மணத்தக்காளி கீரையும் போட்டிருக்கோம். மணத்தக்காளி பார்த்திங்கன்னா நாங்கள் சும்மா பழம் இருக்குது பார்த்திங்களா, நல்லா கருப்பான பழம். அந்த பழத்தை பிழிஞ்சு விட்டோம். அந்த விதையிலே இருந்து நிறைய முளைச்சிருந்தது. அதுவும் இப்போ நல்லா பெருசாகிடுச்சு. அதுலேருந்து நாங்கள் செகண்ட் டைம் எடுக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் பழம்லாம் விட்டுருக்கு. நாங்கள் அதை அப்படியே விதைக்காக விட்டுட்டோம். மேலே பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது. இது நல்லா நம்ம கூட்டு கடைஞ்சி சாப்பிட்றோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொடி பசலையில் மட்டும் நாங்கள் நிறைய டைம் எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக துளுத்து வந்திருக்குது. நம்ம கீரை வைக்கிறது முக்கியம் இல்லை, அடிக்கடி அதை நம்ம பயன்பாட்டுக்கு எடுக்கும்போது மட்டும்தான் நிறைய துளிர் விட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம கீரை அறுவடை தான் பார்த்தோம். இதை நான் கூட்டு செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.